Hi friends, welcome to Diya's Best. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல்லில் வந்து அவுட்டரில் ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. ஸோ பிள்ளைங்களுக்கும் லீவு, சண்டே ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பேசாமல் அந்த எக்ஸ்போக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். திண்டுக்கல்ல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சுற்றி பார்க்க வேற எந்த இடமுமே இல்லை. ஏதாச்சும் இந்த எக்ஸ்போ, எக்ஸிபிஷன், பொருட்காட்சி அந்த மாதிரி போட்டால் தான் உண்டு. இல்லை நம்ம வெளியே போனாலே ஷாப்பிங்னா வேற எங்கேயுமே போக முடியாது. இந்த தேனி ஆனந்தம், அப்புறம் சென்னை சில்க்ஸு, இந்த மாதிரி சில இடங்கள் தான் இருக்கும். அது போக வந்து இந்த ஃபன்லேண்டு, கேம் சென்டர் அவ்வளோதான் திண்டுக்கல்லே இருக்கும். வேற அதை விட்டால் கோயிலுக்கு மட்டும்தான் போக முடியும், வேற எங்கேயுமே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போ, எக்ஸிபிஷன் போகும்போதுலாம் பிள்ளைங்களை நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ எப்பயுமே இல்லாத மாதிரி இந்த எக்ஸ்போ வந்து ஸ்கூல்லலாம் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃப்ரீ டோக்கன்ஸ்லாம் கொடுத்து அதுக்கு என்ட்ரி ஃபீ இல்லை, அண்டு சம் கேம்ஸ்லாம் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ போகும்போதே அஸ் யூஷுவல் வந்து 40 rupees என்ட்ரி ஃபீ வாங்கிட்டாங்க. உள்ளே போனோடனே ஜூஸ் செட்டப்லாம் இருந்துச்சு. ஆனால் வத்தலகுண்டு பைபாஸில் ஒரு தடவை நாங்கள் அந்த வீடியோ கூட நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஜூஸ் செட்டப் ப்ளஸ் அக்வாரியன் செட்டப்லாம் இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வெறும் ஜூஸ் செட்டப் தான். லைக் நார்மலாக அந்த பொம்மை கரடி அதெல்லாம் வச்சு கொஞ்சம் செட் பண்ணியிருந்தாங்க. அது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ மேலே போனோடனே ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண தேவையில்லை. லைக் நார்மலாக எல்லா எக்ஸ்போலையும் இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டரு, டிவி அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி உள்ளே போனோடனே நார்மலாக இருக்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த கவரிங் கடை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. மேலே இருக்க ஸ்டால்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே வரும்போது ஒரே ஒரு ஸ்டாலில் வந்து மில்லட்ஸை வந்து ஏர் ஃப்ரை பண்ணி அதில் வந்து பனங்கற்கண்டெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அது வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. தியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அங்கே கவரிங் ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐட்டம் தானே அப்படின்னு போய் பார்த்தா எதுவுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து பொம்மை ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த எக்ஸ்போவில் வந்து எப்பயுமே இல்லாத மாதிரி எந்த ஸ்டாலில் போய் வீடியோ எடுத்தாலுமே வீடியோ எடுக்காதீங்க, முகம் போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் தெரில. அதுக்கப்புறம் இந்த சின்ன வயசில் விளாண்டோம்ல, இந்த நம்ம வந்து கண்ணாடியிலலாம் தூக்கி போட்டால் ஸ்பைடர்மேன் அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு வரும்ல, அந்த மாதிரி அந்த பொம்மை இருந்துச்சு. அது பார்த்தோன்னே தியாக்கு ரொம்ப பிடிச்சதுனால அது ஒன்று வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம். வேறு எந்த யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸும் இல்லை, நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லா எக்ஸ்போலையும் இருக்கிற மாதிரி இந்த பால் போட்டு இந்த வர்ற டோட்டல் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணி ஏதாச்சும் இந்த பொம்மைலாம் கொடுப்பாங்களா, அது இருந்துச்சு. இது எங்கே பார்த்தாலுமே இது, அப்புறம் வந்து பலூன் ஷூட் பண்ணுறது, அது எங்கே பார்த்தாலுமே நாங்கள் வந்து அதை விளாட விட்டுருவோம். ஏன்னா அது எனக்கு தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேமு. அப்புறம் அதை முடிச்சு கீழே வந்தால் அங்கே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் VR இருந்துச்சு, பிளானட்டேரியம் இருந்துச்சு. பிளானட்டேரியம் போனோம், பட் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால வீடியோ கிளாரிட்டி இல்லை, அதனால் வந்து இதில் ஆட் பண்ண முடியல. அண்டு கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம வாங்கின டிக்கெட்டுக்கு ஃப்ரீயாக ஃபிஷ் கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் அங்கே வந்து நிறைய இந்த ராட்னம், அப்புறம் வந்து இந்த மாதிரி கார்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இங்கேயுமே வந்து வேணாம் வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ போட்டால் கூட ஃபேஸை வந்து பிளர் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இது வரைக்கும் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து தியாக்கு வந்து இந்த கார் வந்து ரொம்ப பிடிச்சனால அதில் வந்து ஒரு சின்ன ரைட் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாலாம் இருந்துச்சு. இது வந்து திண்டுக்கல் எப்பயுமே போடாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து அது வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் ரொம்ப லோ குவாலிட்டியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஐட்டம் சீரியஸாக நான் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஒஸ்ட்டான சாப்பிட்ற ஐட்டம் எந்த எக்ஸ்போலையும் பார்த்ததில்லை. ரொம்ப க்ளீனே இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் கூப்பிட்டு திட்டிட்டு தான் வந்தோம், ஏன் இப்படி க்ளீன் இல்லாமல், அட்லீஸ்ட் க்ளவுஸ் ஆச்சு போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஜிகர்தண்டான்னு ஒன்று வாங்கினோம். அது ஃபஸ்ட்டு சிப் வாயில் வச்சோன்னே அவ்வளோதான், பிடிக்கல, அப்படியே போய் குப்பையில் போட்டோம். இங்கே இருந்த ஒரே ஐட்டமில் ஒரே ஒரு சாப்பிட்ற மாதிரி இருந்தது வந்து இந்த பேல்பூரியும் பானிபூரி மட்டும்தான். அது மட்டும் கொஞ்சம் ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனால அது மட்டும் வாங்கி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம்.
ஸோ அதை முடிச்ச பின்னாடி தியா வந்து பேய் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால், அண்டு கிஷி சந்தோஷ் அவங்க அம்மா வந்து ஸ்னோ வேர்ல்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பேய் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னது தியா தான். பட் வந்து உள்ளே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தம்பி வந்து பயமுறுத்தி விட்டார். அதனால் வந்து வெளியே வந்து ஒரே அழுது முடிச்ச பின்னாடி வெளியே வந்தால் ஒட்டகம் இருந்துச்சு. சரி ஏறுறீங்களான்னு கேட்டால் அது க்ளீனாகவே இல்லை, அதனால யாருமே ஏற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரைடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தனால சந்தோஷ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அது முடிச்சது இங்கே வந்து ஜம்ப் பண்ணுற பலூனில் வந்து தியாவும் கிஷியும் போயிட்டாங்க. அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் அங்கே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே முடிச்சு வெளியே வந்து டைம் பார்த்தா 7 o'clock தான் ஆச்சு. ஸோ ஏன் அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு பேசாமல் ஒரு சின்ன ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே அப்படியே சில்வத்தூர் பாலம் அந்த சைடாக வந்து ஒரு ரைட் போனோம். ஸோ ரைட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.